எஸ்பி வம்சிரெட்டி நம்முடன் இருக்க, அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த வாகன சோதனையில் எந்த மாதிரியான சோதனையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க? என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்தால் நீங்கள் பறிமுதல் செய்கிறீங்க? எலெக்ஷன் ரிலேட்டடாக தடுக்கப்பட்ட எந்த பொருளுமே பிரைப் இருக்கலாம், காசு இருக்கலாம், இல்லைன்னா அவங்க பரிசுகள், சில கைண்ட் ஆஃப் கிஃப்ட் மாதிரி ஐட்டம்ஸு இந்த எலெக்ஷனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான என்னென்ன கேட்டகரியில் வருதோ அந்த பொருள் எல்லாமே, நிஷேதிக்கப்பட்ட பொருள் எல்லாமே பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் ஜென்ரலாக வந்து ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸு, லிக்கர் அதிகமாக லிமிட்டுக்கு மேலே அதிகமாக எடுக்க போகிறது, இதெல்லாமே நாங்கள் செக் பண்ணிவிடுவோம். இங்கே வந்துட்டு பார்டர் செக் போஸ்ட்டில் பார்த்தா நம்ம பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் கூட, சிவில் போலீஸு ப்ளஸ் சிவில் எம்ப்ளாயீஸ் கூட ஒரு டீம் ஒன்று வச்சுருக்கோம். இது டெய்லி வந்து 2 ஷிஃப்டாக பேஸில் ஒர்க் பண்ணிவிடுவோம். 24/7 இது செக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் ஃப்ளையிங் ஸ்குவாடு, வீடியோ சர்வேலன்ஸ் டீம், இந்த மாதிரி ஊருக்குள்ளே செக் போஸ்ட் இல்லாமல் அந்த விதமான செக்கிங் நடக்கும். அது இல்லாமல் ஜென்ரலாக போலீஸ் நாங்கள் வந்துட்டு ரொட்டீனாக செக் பண்ணிகிட்டே இருப்போம் ஊரில் எல்லாம். அந்த காரில் வந்து பரிசு பொருட்கள், லிக்கரு, இது அமௌண்ட்டு, இது மாதிரி செக் பண்ணுறீங்க. ஆனால் குறிப்பாக இந்த பார்டரில் வர கார், தமிழ்நாட்டிலேருந்து வர கார்கள்லாம் வந்து கட்சியோட கொடியெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி அகற்றுறீங்க? அவங்களுடைய டிரைவருக்கும் உரிமையாளருக்கும் என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு எல்லாமே அவங்க யூஸ் பண்ண வண்டிகள் எல்லாமே எந்த கட்சிக்கு பப்ளிசிட்டி கொடுக்குற மாதிரி, எலெக்ஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரியோ இதை மாதிரி திங்களோ நாங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி இருக்குதுன்னா கட்சிக்கு சம்மந்தப்பட்ட எந்த விதமான சிம்பலோ, இன்சிக்னியோ, ஃப்ளாகு, கொடி, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே அவங்களே தானாக ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே ரொட்டீனாக நம்ம போயிட்டு வரும்போது நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து சீஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் அதையும் மீறி அவங்க சீஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களை தாண்டி போன பிறகு மறுபடியும் கொடியை கட்டிக்கிட்டாங்க, மறுபடியும் வந்து அவங்களுடைய கட்சி தலைவர் புகைப்படத்தை வச்சுக்கிட்டாங்களா, என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அது வந்து எம்சிசி வயலேஷனாக வந்துடும். அது மேலே எம்சிசி வயலேஷனிலும் நம்ம ஆக்ஷன் எடுப்போம். வடக்கு பகுதின்றது வந்து முக்கியமான பகுதி பாண்டிச்சேரியில். எல்லா விஐபிகளும் அதே போல் வந்து முதலமைச்சர் இருக்கிற தொகுதி. அப்புறம் எலெக்ஷனும் ஆரம்பிச்சிருச்சு பாண்டிச்சேரியில். எந்த மாதிரி ரோந்தில் ஈடுபடுறீங்க? போலீஸார் வந்து பொதுமக்களுக்கும் அதே போல் வந்து வேட்பாளர்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் எல்லாம் அறிவுறுத்தல் சொல்கிறீங்க? நேற்று ஈவினிங்லேருந்து கோடு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன மாதிரி தான். அப்போ இருந்தே வந்துட்டு நம்ம ரொந்து அதிகமாக நம்ம பண்ணியிருக்கோம். 24/7 ஃபீல்டில் இருந்துட்டு எல்லா டீம்ஸும் ஆப்ரேட் ஆகிடுச்சு. ஃப்ளையிங் ஸ்குவாட் இருக்கலாம், செக் போஸ்ட் இருக்கலாம், இல்லை நாங்கள் ரொட்டீன் போலீஸை வந்து செக்கிங் பண்ணுறது ஆரம்பிச்சியாச்சு. ஸோ இதுக்கு மேலே டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி, இல்லை ஊரில் வந்து அன்னெசரியாக மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு மீறிட்டு ஆக்டிவிட்டீஸ் எது இருந்தாலும் கூட அது மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஈடுபட்டிருக்கோம். அவங்களும் கூட எல்லாருமே கூட மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு நல்லா அவங்க டெமோக்ரஸியில் இந்த சிஸ்டம் எல்லாமே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம்.